கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு சந்தோஷம். ஐயா சொன்னாங்க, மாற்றுத்திறனாளி மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் வருவாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மாற்றுத்திறனாளி விட மாற்றுத்திறனாளி மத்தியில் ஊழியம் செய்கிற நல்ல கனம் பொருந்தியவர்கள் வந்திருக்கீங்க. உங்கள் மத்தியில் பேசும்படியாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுத்த என் தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபைக்கும் என்னோட அன்புடன் அழைத்த டேனியல் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கிற உங்களுக்கும் யாவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க மாற்றுத்திறனாளி மத்தியில் எப்படிலாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியாததில்லை. இருந்தாலும் தேவன் என் வாழ்க்கையிலே செய்த, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு எப்படி நான் ஊழியத்தில் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முதல் சாட்சியை சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் கண் பார்வை குறைவுள்ளவன். யார் எங்கே இருக்கீங்க, எப்படி இருப்பீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. வேதத்தில் ஒரு எழுத்து கூட பார்க்க முடியாது. பார்வை இல்லாதவங்க கேட்குறாங்களே டாக்கிங் பைபிள், அது மூலியமாக தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் கண் பார்வை குறைவுள்ளவன். ரெண்டாவது, நான் ஒரு குடிகாரன். மூன்றாவது, நான் ஒரு கொலைகாரன். நான்காவது, நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி. ஐந்தாவது, நான் ஒரு பாவியிலும் பாயிலும் பிரதான பாவி. இப்படியாப்பட்ட என்னதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை சாபங்களை மன்னித்து ரட்சித்து இரத்தத்தினால கழுவி பரிசுத்த மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சுவிசேஷகனாய் நம்ம இந்திய தேசத்துல பட்டணங்களிலே, கிராமங்களிலே, திருச்சபைகளிலே, ஓப்பனிங் மீட்டிங்ல, கன்வென்ஸ்ல அவருடைய நாம மகிமைக்கென்று என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல குடும்பத்துல வளர்ந்த ஒரு பிள்ளை. சென்னை பட்டணத்துல கோடம்பாக்கம் ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் நான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். கிட்டத்தட்ட 9வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல. எனக்கு பிறவியில் வந்து எனக்கு பார்வை நல்லா இருந்துச்சு. எனக்கு நடுவில் தான் எனக்கு 1999 25 வயசு வாலிப வயசுல தான் பார்வை போயிடுச்சு. நான் பிறந்தது வளர்ந்ததுல சென்னை பட்டணத்தில் தான். 9வது வரைக்கும் படித்தேன். எனக்கு நல்ல தாய், நல்ல தகப்பன், கூட பிறந்த 2 சகோதரிகள் உண்டு. அப்போ எங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது படிப்பு சரியாக வரலன்னு ஒன்று நான் படிப்பை விட்டுலான்னு சொல்லும் பொழுது எங்கள் தகப்பனா சொன்னாங்க, இல்லை தம்பி, நீ நல்லா படிக்கணும், படித்தாதான் நாளைக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும் பொழுது அந்த குடும்பத்தை நீ என்ன செய்யும், காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வெளியில் சொன்ன வெக்கம், நான் வெக்கப்பட மாட்டேன். ஏன் ஓப்பனாக பேசுகிறேன்னா, எப்படியாப்பட்ட மனுஷனையும் என் தெய்வம் இயேசுவால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால் 9வதுல 3 வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன். அப்படி சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா 6வது படிக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து உட்காந்துட்டான், நான் போகல அப்படின்னு சொன்னேன். சரி, என்னதான் செய்ய போற அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, நம்ம 2 பேரும் தொழில் பண்ணி குடும்பத்தை என்ன செய்வோம், காப்பாற்றோன்னு சொன்ன உடனே என் தகப்பனார் தொழிலில் என்ன நினச்சிக்கிட்டாங்க. சென்னையில் அந்த தொழிலுக்கு பேர் பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க. பீடி, சிகரெட்டு, பாக்கு இப்படி விற்கிற ஒரு கடை. அந்த தொழிலில் எங்கள் அப்பா கூட இணைஞ்சி தொழில் செய்து என் தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு பிள்ளையாய், கூட பிறந்த 2 சகோதரருக்கு நல்ல ஒரு அண்ணனா அந்த சென்னை பட்டணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2 வீலர் ஓட்டுவேன், 3 வீலர் ஓட்டுவேன், 4 வீலர் ஓட்டுவேன். சென்னை பட்டணத்தில் எனக்கு தெரியாத இடமே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது 1999 என் கண்களுக்கு வர நரம்பு பாதிக்கப்பட்டு பார்வை இழந்து வீட்டை விட்டு போக முடியாத சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆவி அடிக்கடி என்கிட்ட வந்து பேசும். அந்த ஆவி சொல்லும், டேய், நீ நல்லா இருந்த, இப்போ உனக்கு பார்வை போயிடுச்சு, பார்வை இல்லாம இந்த உலகத்துல உன்னால வாழ முடியாது, உனக்கு வாழ்க்கை கிடையாது, உன்னை யாரும் திருமணம் பண்ணிக்கிட மாட்டாங்க, நீ இப்படி எல்லாம் பார்வை இல்லாம இந்த உலகத்துல வாழ்றதை விட சூசைட் பண்ணிக்க, தற்கொலை பண்ணிக்க, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய தாட்டெல்லாம் என்ன, பார்வை இல்லாம மாற்றுத்திறனாளியே இந்த உலகத்துல வாழ முடியாது, எப்படியாவது செத்துடலான்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது என் தாய் தாப்பன்னு பார்த்தாங்க. ஒரே பிள்ளையாச்சே, ஆம்பளை பிள்ளை, நல்லா தானே இருந்தான், என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சென்னை பட்டத்தில் பெரிய கண் மருத்துவமனை அகர்வால் என்ற ஒரு கண் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லா டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்ச உடனே டாக்டர் சொன்னாரு, தம்பி, உன் கண்களுக்கு வர நரம்புல ரத்த ஓட்டம் ஓடல, அதனால நரம்பு செத்து போச்சு. இது லட்சம் அல்ல, கோடி அல்ல, உலகத்துல எந்த தேசத்துக்கு போனாலும் நரம்பு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. அதனால நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேஸ்ட், நீ யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு 100 வீத சர்டிபிகேட்ல பிளைண்ட்னு சொல்லிட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே என் இருதயம் உடைக்கப்பட்டது. ஏதோ சரி 1 லட்சம் 2 லட்சம் இல்லை ஃபாரின்க்குலாம் போனால் சரி பண்ணிடலாம்னா ட்ரை பண்ணலாமே
ஆனா மருத்துவரே இப்படி சொல்லிட்டாரு, இது சரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு மேல நம்ம நினைச்ச கூடாது, வாழக்கூடாது, எப்படியாவது சூசைட் பண்ணி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்வதற்கு திட்டமிடுவாங்க. நான் எப்படியெல்லாம் மறிக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவமனையில இருந்து வரும்பொழுதே திட்டமிட்டு கொண்டே வீட்டுக்கு வந்தேன். அப்படி வரும்பொழுது என்னோட பழகின நண்பர்கள் 2 பேரும் வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க சென்னை பாஷையில் அழகா சொன்னாங்க, மச்சான் என்ன மேட்ரு, என்ன கதை, ஏன் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன்ற, என் கூட சினிமாவுக்கு வருவ, பார்க்குக்கு வருவ, பீச்சுக்கு வருவ, இப்ப வெளியிலே பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு பார்வை போயிடுச்சுப்பா, முந்தி மாதிரி உங்க கூட சினிமா வர முடியாது, பீச்சுக்கு வர முடியாது, வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க கூட எங்க வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு நண்பன் சொன்னான், இதான் உன் பிரச்சனையா, இதான் உன் வேதனையா, கவலைப்படாத, நேரா போறோம், ஒரு கோட்டரை முறுக்குறோம், எல்லா மேட்டரையும் சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்னு, நீ குடிச்சின்னா உன்னுடைய கவலை மாறிடும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உனக்கு சமாதானம் வந்துடும் சொல்லிட்டு என் நண்பனுக்கு சொல்லி கொடுத்தான். ஏன்னா வாலிப நாட்களில வாலிபர்களுக்கு தாய் தகப்பனுடைய வார்த்தையை காட்டிலும் வேதத்தில் உள்ள எழுத்தை காட்டிலும் நண்பருடைய வார்த்தை தான் எப்படி இருக்கும், தெய்வ வாக்கு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு என் நண்பனுடைய வார்த்தையை கேட்டு நான் குடிக்க ஆரம்பிச்சேன். குடி என்ன குடிக்க ஆரம்பிச்சிச்சு, கடைசியில குடிக்காம என்னால இருக்கவே முடியாது, 24 மணி நேரம் குடிப்பேன். நான் குடிக்கிற நாட்களில சென்னை நம்ம தமிழ் கவர்மெண்ட்ல ரொம்ப சீப்பா 14 ரூபாய்க்கெல்லாம் அப்ப மினி கோட்டர்னு விட்டாங்க, ரொம்ப சீப்பா கிடைக்கும். அப்படி இருக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி குடிச்சு எல்லாம் நரம்பு எல்லாம் செத்து போச்சு. நான் தெருவில் நடந்து போனேன்னா பேரை சொல்லி என் கையை காட்டி அவங்க சொல்லுவாங்க, நல்ல குடும்பத்துல ஒரு பிள்ளை பறந்துருக்கு பாரு, எத்தனை நல்லவனுக்கெல்லாம் சாக்காலம் வருது, இவனுக்கு ஒரு சாக்காலம் வரலையே, செத்துடுறா, ஒரே நாள்ல ஒன்று தூக்கி போட்டு அழுது முடிச்சிடுறோம், எத்தனை பஸ் ஓடுது, எத்தனை ட்ரெயின் ஓடுது, உழுந்து செத்துறான்னு சொல்லிட்டு என்னை சபிப்பாங்க, என்னை நிந்திப்பாங்க, என்னை தூசிப்பாங்க. இப்படிதான் அந்த சென்னை பட்டணத்துல என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் எங்க அம்மாட்ட ஆலோசனை கொடுத்தாங்க, அம்மா உன் பையன் நல்லவன் தான், அவங்க தலையில குடின்னு ஒரு சனியை இருக்கிறான், அந்த சனியனை திரட்டிட்டீங்கன்னா உன் பையன் நல்லவனா ஆடுவான் அப்படின்னு சொன்ன உடனே திருநள்ளாறுன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சாங்க. சனீஸ்வரன் கோயில் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு திருநள்ளாறுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே போயிட்டீங்கன்னா அந்த சனியம் போயிருன்னு சொன்ன உடனே அங்கே 2 பேரை கூட்டிட்டு போனாங்க. என்ன அங்கே போனோடனே அங்கே ஒருத்தர் இருக்கிற, எப்போ 10 ரூபா கொடு, இதில் சீக்கா இருக்கு, இதில் எண்ணெய் இருக்கு, எண்ணெயை தடவிட்டு சீக்கா போட்டு தேய்ச்சிட்டு அது ஒரு பேர் குட்டை, அந்த குட்டையில குளிச்சு இருக்கிறதெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உன்னை பிடிச்ச சனியம் போயிரும், நீ ரிலீஃப் ஆயிடுவ அப்படின்னு அங்க பூசாரி சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, வெளியில போகும்போது 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு போயிரு, உன்னை பிடிச்ச சனியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நானும் அதே போல போய் செஞ்சேன், முங்கினேன். என்ன மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கழட்டி விட்டுருப்பாங்க போல இருக்குது, எல்லாமே கிடக்குது. முங்குறேன், மைண்டு சொல்லுது, உள்ள இருக்கிற சில்லறைய வாரினாலே 4 ஃபுல்லுக்கு தேரும் பொழுது மைண்டு சொல்லுது, அறிவு சொல்லுது, டேய் ஏற்கனவே பாவத்தோட வந்துக்கிற, சனியனை உட வந்திருக்குத, இங்க இருந்து ஏதாவது குடிச்சிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லுது. எப்படியோ சமாளிச்சு முங்கி வெளியில வந்து பார்த்தேன், யாரும் என்ன அந்த காரியத்துல இருந்து விடுதலையாக்கல. இப்படி நிறைய கதை இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எதுவுமே அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து என்னை மீட்க முடியவே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒருத்தங்க, அம்மா இன்னைக்கு உன் பையன் குடிகாரன் ஆயிட்டேன்னு கவலைப்படாத, போதை பழக்க வழக்கத்திலிருந்து இன்னைக்கு நிறைய மருத்துவமனை வந்துருச்சு, அந்த மருத்துவமனையில கொண்டு போயிட்டு உன் பிள்ளைய சேர்த்தீங்கன்னா டாக்டருங்க உன் பையனை சரியாக்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே சென்னையில நுங்கம்பாக்கத்துல மகாலிங்கபுரம் என்ற ஒரு ஏரியாவில் ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. 2005 மாசம் ஃபீஸ் அப்போ 5000 ரூபா. அன்னைக்கு 1,000 நகையே 4500 ரூபா தான், இன்னைக்கு 70,000 கிட்ட போயிடுச்சு. அவ்வளோ வெகுமதியை கொடுத்து அந்த பணத்தொகையை கொடுத்து என்ன அந்த மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க போனேன், நிறைய மருந்துகள், நிறைய மாத்திரைகள், ஏகப்பட்ட கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாசத்துல நல்ல என்ன கொழுன்னு ஆக்கிட்டாங்க. நான் இப்படி இருப்பேன் நரம மாதிரி. இதை பார்த்தோன்னே என் தாய் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மையாவே பையனை திருத்திட்டாங்க போல இருக்குது, நல்ல புஷ்டி பசுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 1 மாசம் கழிச்சு டாக்டர் வந்தாரு. 1 மாசம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னே, தம்பி நான் உங்களை ரெக்கவரி பண்ணிட்டேன், நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, இனிமே வெளியில போலாம், ஆனா குடிக்க கூடாது, நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்குறோம், நீங்க ரத்த வாந்தி எடுத்து செத்துருவீங்க, ஞானமா இருங்க, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. வெளியில வந்து பார்த்தேன், 3 நாள் தான் என்னால குடிக்காம இருக்க முடிந்தது. 3 நாளுக்கு அப்புறம் என்னால குடிக்காம இருக்க முடியல. மீண்டுமாய் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சேன். மருந்து, மாத்திரை, என் பணம், என் தாய் தகப்பன் அன்பு எதுவுமே போதை பழக்க வழக்கத்திலிருந்து, அந்த பாவ சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கவே முடியல. அல்லேலூயா.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரிம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, வர்ற பொண்ணு கஷ்டப்பட்ட குடும்பத்துல போய் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு, வர்ற பொண்ணு உன் பையனை திருத்தி நல்லா கொடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு சென்னையில சொந்த பந்தத்துல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க தூத்துக்குடி பக்கத்துல ஓடக்கரை இடைநிலை பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் மனைவி என் கூட 3 மாசம் குடும்பம் நடத்தினாங்க. அதுக்கு அப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க, குடிகார உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காரியமா யாரும் அந்த ஒவ்வொரு காரியம் நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு அதிகமா பிரச்சனை வந்ததுனால அதிகமா திருப்பி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா மாமியார் கிட்ட போய் கேட்டேன், சரி இனிமே நான் குடிக்க மாட்டேன், நான் திருந்தி வாழுவேன், என் மனைவி என்னோட கூட செஞ்சு வாழ வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா என் மனைவி மகளோட வாழக்கூடிய தகுதி உனக்கு இல்லை, அதனால நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் தாய் தகப்பன் என் மாமனார் மாமியார்கிட்ட பேசி என் மனைவிட்ட பேசி காம்ப்ரமைசன் பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. என் மனைவி என் கூட பிடித்தும் பிடிக்காமும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 2005 எனக்கு கல்யாணம். 2006 என்ன ஆயிடுச்சுன்னா, பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை ஒரு கொலை வழக்குல புக் பண்ணி என்னை கொண்டு போயிட்டு சென்ட்ரல் ஜெயிலில் போட்டாங்க. 40 நாள் ஜெயிலில் இருந்தேன். இது என்ன கொலை வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோடம்பாக்கத்தில் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் கடன் கொடுத்தேன், அவர் கடன் தரல, கேட்டு கேட்டு பார்த்தேன், அவர் தரவே இல்லை. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நீயும் வேணாம் உன் வியாபாரம் வேணாம், கடன் தரலான்னு பரவாயில்ல போயிருன்னு சொன்னேன். ஆனால் அந்த சம்பவம் அன்னைக்கு கடையில் வந்து திருப்பி கடன் கேட்டாரு, நான் தரமாட்டேன்னு சொன்ன உடனே என்னை அடிச்சுட்டு கடையில் இருக்கிறத கடலை மிட்டாய் பாட்டிலை வாங்கி எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் நிறைய குடிச்சிருந்தார். நானும் அந்த கடலை மிட்டாய் பாட்டிலை நானும் குடிச்சிருந்தனால அந்த கடலை மிட்டாய் பாட்டிலை வாங்கிட்டு வரலான்னு சொல்லும் பொழுது அவர் எழும்பி வரும்பொழுது தடுமாறி அந்த பாட்டில் மேல விழுந்துட்டாரு. விழுந்து பாட்டில் உடஞ்சி தொண்டையில உள்ள நரம்பு கட்டாயி அவர் அவர் கொண்டு போய் காப்பாத்திருக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் கொண்டு போகல. பிளட் எல்லாம் வெளியில போய் மறிச்சிட்டாரு. இதுதான் வழக்கு. நான் தான் தள்ளி விட்டு அந்த பாட்டில் உடஞ்சி குத்துனதுனால தான் நான் தான் அவரை கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கொலை வழக்குல என்னை புக் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு போய் என்னை வச்சாங்க. 40 நாள் ஜெயிலில் இருந்தேன். 40 நாளுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா சில பணம் 20,000 கிட்ட செலவு பண்ணி என்னை பெயில வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் 11 மாசம் கழிச்சு எனக்கு அவருக்கு என்னை அடிச்சுட்டு போனதுனால எனக்கு அவருக்கு சண்டை நடந்ததுனால அந்த கயிறையெல்லாம் வச்சு இவர் தள்ளி விட்டு தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரிப்போர்ட்ல வந்ததுனால என்னை வந்து இவர் தான் கொலை செஞ்சாரு கொலையாளின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து என்னை புழல் மத்திய சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. 26 நாள் 2007 26 கல்யாணம், 27 அந்த புழல் மத்திய சிறையில ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியா நான் போனேன். அந்த ஜெயிலுக்கு போகும்போது அங்க ஒரு பெரியவர் இருந்தார். கேட்டேன், ஐயா எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, எப்ப அந்த ஜெயிலை விட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் குடும்பத்தோட போய் வாழலாம்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, தம்பி ஆயுள தண்டனைனா சாவர வரைக்கும் நீ ஜெயில இருக்கணும், இல்லைன்னா கவர்மெண்டா பார்த்து 14 வருஷம் 15 வருஷம் 15 வருஷம் பொது மன்னிப்புன்னு விட்டா உண்டு, இல்லைன்னா நீ ஜெயிலே செத்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே என் இருதயம் உடைக்கப்பட்டது. என் கண்களெல்லாம் குளமாச்சு. கொண்டு போய் போட்டாங்க. டவுசரையும் சட்டையும் மாட்டினாங்க. சிறையில என்னுடைய கைதி நம்பர் 708. ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியா இருந்தேன். அப்படி இருக்கும்போது இங்க சாப்பாடு கொடுப்பாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, எது சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு பார்த்தாது சுருண்டு சுருண்டு படுத்துக்கிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது சிறையில இருக்கிற சில நண்பர்கள் பழக ஆரம்பிச்சாங்க. ராஜ்குமார், ஜெயில நீ இப்படி இருக்கக்கூடாது, எப்படி உனக்கு வாழணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன், ஏன்னா நீ ஆயுள் தண்டனை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சிலையில இருக்கிற சில பாவ பழக்க வழக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வெளியில இருந்தது சிறையில் ரொம்ப மோசமான நிலை தள்ளப்பட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அப்பா அம்மா மாசத்துல 2 வாட்டி மனு போட்டு 1000 2000 பணம் கொடுப்பாங்க. அந்த காரியம் அந்த பாவ பல வகைகளுக்கு சரியாயிரும். பச்சையா சொல்ல போனா மறுநாள் டீ குடிக்கிறது கூட காசு இருக்காது. சிறையில என்னுடைய பாவத்து நிமித்தமாக பிச்சை எடுத்தேன். அண்ணே பசி எடுக்குது, ஒரு டீ வாங்கி கொடுங்க, பசி எடுக்குது, ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையில பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க சேகர் ஒரு மனுஷன் இருந்தாரு. அந்த மனுஷன் பார்த்து சொன்னாரு, தம்பி இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் நல்ல தெய்வம், எனக்கு நன்மை செஞ்சிருக்குது, சிறையில சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த இயேசு உனக்கும் நன்மை செய்வார்னு சொன்னார். அல்லேலூயா. நான் சொன்னேன், யோ இயேசுவை பத்தியோ சர்ச்சை பத்தியோ பேசாத, நான் ஆயுள் தண்டனை போட்டுட்டு வந்திருக்கேன், சாவர வரைக்கும் ஜெயில இருக்கணும், என் வாழ்க்கையை யோசிக்க முடியல, இதுல எங்கேயா இயேசுவை யோசிக்கிறது, சர்ச்சை யோசிக்கிறது அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் நல்ல தெய்வம், எனக்கு நன்மை செஞ்சிருக்குது, நீ சர்ச்சுக்கு வந்தா உனக்கும் அந்த தெய்வம் நன்மை செய்யுன்னு சொல்லி கொடுத்தாரு.
திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. யோசனை பண்ணி பார்த்தேன். சில நேரத்துல நான் பசியா இருக்கும்போது அந்த மனுஷன் டீயை வாங்கி கொடுப்பார், பஜ்ஜியை வாங்கி கொடுப்பார். சரி சர்ச்சுக்கு போகலாம், இருந்தாலும் ஒன்றும் வாங்கி தர மாட்டான் போல இருக்கு, ஒரு பேச்சு கேட்டு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கேட்டு அந்த சர்ச்சுக்கு போனா பாடுனாங்க, துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. அப்படியே சும்மா நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அந்த 26ல இருந்து பவுல் சீலாவுடைய சம்பவத்தை வாசிக்கிறோமே, அதே போல சிறை அஸ்திவாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு பிரசனம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் புழல்மதி சிறையில திருச்சபை உண்டு. நான் வரும்போது 100 பேர் ஆராதிச்சாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்குள்ள அங்க போனோன்னு ஒரே எரிச்சல். என்னடா பைத்தியக்காரன் கொண்டு உட்கார வச்சுட்டான், லபா லபான்டானுங்க, இன்னும் வளர்றானு ஏதோ பேசுறானுங்க, இந்த கூட்டம் எப்ப முடியும், இதை விட்டு வெளியில போலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பாஸ்டர் ஒரு டீயும் கொடுத்தாரு, வடையும் கொடுத்தாரு. எனக்கு டீ வடைனா ரொம்ப பிடிக்கும். உண்மையா சொல்றேன், அந்த டீ வடைக்காக தான் இந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். பாஸ்டர் கிட்ட கேட்டேன், எப்ப இந்த வடைக்கும் டீயும் குடிப்பேன்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுப்பேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வந்துடுறேன், நீங்க எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு 4 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் என் சின்ன தங்கச்சி மனு போட்டுன்னு பார்த்து சொன்னாங்க, ராஜகுமார் நீ கோடம்பாக்கத்துல அப்பா கூட பண்ணிட்டு இருந்தல பிசினஸ், அது கடை பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, ரோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்காரன் லாரியை வச்சு வாரிட்டு போயிட்டான். நீ ஜெயிலுக்கு வந்துட்ட, நீ சாவர வரைக்கும் ஜெயில இருக்கணும், நீ செத்துருவ, அது நிச்சயம். நீ சாவறதுக்குள்ள உன் குடும்பம் பசினால பட்டினால செத்து போயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமலே போயிட்டாங்க. திரும்பி போயிட்டாங்க. நான் தேம்பி அழுதும் போது உள்ளுக்குள்ள எனக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு சர்ச்சுக்கு போனல, அந்த சர்ச்சுக்கு போ, அங்கதான் இயேசு தெய்வம் இருக்கிறாரு, அந்த தெய்வம் தான் உன்னை ஆற்றுவாரு, அந்த தெய்வம் தான் உனக்கு தேற்றுவாரு, அவர் தான் உனக்கு சமாதானம் கொடுக்கணும், யாரோ பேசிக்கிட்டே இருந்த மாதிரியே இருந்துச்சு. நேரா ஓடுனேன் அந்த சர்ச்சுக்கு. எல்லாம் துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. என் கண்ணுல இருந்து நீர் தாரதாரையா போய்கிட்டே இருந்தது. எல்லாம் முடிந்த உடனே சங்கீதத்திலிருந்து 27வது சங்கீதம் 1வது வசனத்தை அன்றைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை விளக்கி சொன்னாங்க. விளக்கி சொன்ன உடனே என்னடா நம்ம சாவர வரைக்கும் ஜெயில இருக்குன்னு சொல்றாங்க, வாழ்க்கை இருள் அடைஞ்சிருக்கு, ஆனா இயேசு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார், ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஜெபம்னா, வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா, சங்கீதம் 65:2 வாசிக்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இல்ல. லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தாராம். அண்ணன் அந்த 2 வார்த்தையும் அந்த நாட்களில என் வாழ்க்கையில கிரி செய்தது. அப்போ ஏசப்பாட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், எனக்கு தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் கொடுத்தது நீங்க தான், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுப்பி வந்துட்டேன். இந்த ஜபத்துக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிஞ்சு திருப்பி என் தங்கச்சி வந்தாங்க. கார்பரேஷன்காரன் எடுத்த இடத்துல கடையை கொடுத்துட்டான், உங்க அப்பா அம்மா தொழில் பண்றாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், நான் கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மட்டையோ வணங்க வரல, உண்மையாகவே நான் தேடி வந்திருக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், இந்த தெய்வத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை சிறையில பிடிக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ சிறையில பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கிற விசுவாசி கூட்டம் என்ன பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க, டே எப்பவும் பீடி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுத்துவ, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏசப்பா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு நன்மை செஞ்சிருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீ ஆராதிக்க வந்திருக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், இந்த தெய்வத்தை விட்டுறாத, டெய்லி இங்க பைபிள் ஸ்டடி நடக்கும், வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுப்பாரு, இன்னும் ஏசப்பா உனக்கு அற்புதங்களை அடையாளங்கள் செய்வான்னு சொன்ன உடனே தினசரி அந்த ஆலயத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போனேன். ஒவ்வொரு வார்த்தைகள் வர வர எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ காரியங்கள் ஒண்ணா என் கரத்தினாலே தூக்கி போட கர்த்தர் கிருபை கொடுத்தார். சாதிக்காதத, சொத்து பத்து சாதிக்காதத, தாய் தாப்பன் மனைவி பிள்ளை அன்பு சாதிக்காதத கர்த்தருடைய வேதம் சாதித்தது. வார்த்தையை கொண்டு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. என வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருகருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனுகளையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறோமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அதே போல என் சிந்தையில, என் சரீரத்துல, என் ஆத்தும ஆவியில, என் இருதயத்துல தேவனுக்கு பிடித்தமில்லாத எதெல்லாம் இருந்ததோ அந்த பட்டயம் குத்தி எல்லாவற்றையும் வெளியில போட்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்.
இப்படி ஏற்றுக்கொண்ட உடனே டெய்லி அங்க போவேன், எல்லாரும் பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. எனக்கும் இயேசுவை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும் ரொம்ப வாஞ்சியா இருக்கும். பைபிள் எடுப்பேன், ஒரு எழுத்து கூட தெரியாது, அப்படியே அழுவேன். பாட்டு புக் எடுப்பேன், ஒரு எழுத்து கூட தெரியாது, அப்படியே அழுவேன். இப்படி அழுது அழுது சங்கீதக்காரன் தாவீதை போல என் கண்ணீரினால தலையனை நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்தார். தம்பி ராஜ்குமார், ஏன் அழுவுற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நீ கவலைப்படாத, சிறைக்கு வந்துட்டேன்னு, உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், என் குடும்பத்தை நினைச்சு பயப்படலையா? அதை குறிச்சு நான் அழுவல. ஏசப்பா என்னை ஏத்துக்கிட்டாங்க. அந்த தெய்வத்தை நான் பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எனக்கு பைபிள்ல வசனம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன், உனக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னார். ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது இயேசு செவியையும் மனசையும் திறந்து கொடுத்தார். வசனத்தை இருதயத்துல எழுதினார். ஒரு பாட்டை கத்துக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஃபர்ஸ்ட் வரிகளை சொல்லி கொடுப்பாங்க, 2வது ராகத்தை சொல்லி கொடுப்பாங்க, 3வது பாட கத்து கொடுப்பாங்க. இப்படி நான் பாடுனேன், நான் துதிச்சேன், நான் ஆராதிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால இதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. அல்லேலூயா. வந்துச்சு, உயர் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அப்போ அந்த உயர் நீதிமன்றத்துக்கு வந்த உடனே எனக்கு செஷன்ஸ் கோர்ட்ல தண்டனை கொடுத்தவரும் அவர் தான். இப்போ அந்த ஜட்ஜும் ப்ரொமோஷன்ல ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ அந்த கேஸ் கட்டு அவர்கிட்ட போது எஸ்தர் 9:1 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படின்னா காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்து அந்த கேஸ் கட்டு அவர்கிட்ட போனோன்னு அந்த நீதிபதி பார்த்து, இது ஒரு இன்சிடென்ட், இது ஒரு ஆக்சிடென்ட், இதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லிட்டு எந்த மனிதர் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாரோ அவர் கரத்தினால தீர்ப்பை மாற்றி எழுதி 7 வருஷமாய் மாற கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. உள்ள ஆர்டர் வந்துருச்சு. உள்ள ஆர்டர் வந்த உடனே 7 வருஷத்துல ரிலீஸ் ஆயிடுவார். 7 வருஷத்துல எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாங்க. இல்ல, நான் பார்வை தெரியாதவன், நான் எதுக்கு 7 வருஷம் சிறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கேள்வி கேட்டேன். பாஸ்டர் சொன்னார், நீ போய் ஜெபம் பண்றா, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏசாயா 41:13 பேசினார், நீ என் தாசன் உன்னை தெரிஞ்சு கொண்ட அப்படின்னார். அப்போ வசனத்தை சொல்லும் போது ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, உன்னை ஊழியக்காரனை கதை தெரிஞ்சுக்கிட்டாரு, நீ ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொன்னாரு. நானா பார்வை தெரியாத நானா ஊழியம் செய்ய போறேன்? ஊழியன்னா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், சபைக்கு வரவங்களுக்கு பிரசங்கம் செய்யணுமே, நான் எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படி சொன்ன உடனே, தம்பி உன்னால ஒண்ணும் முடியாது செல்லம், உனக்குள்ள இருக்கிறார் பார் இயேசு, அவர் பெரியவர், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. திருப்பி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், துதிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால அந்த புழல் மத்திய சிறையில 3 வருஷம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்படி சிறையில நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சிறை அதிகாரி, சிறை காவலர் எல்லாரும் மண்ணில இறங்கி பேசி நல்ல இடத்துன்னு சொல்லிட்டு 7 வருஷத்துல என்ன ரிலீஸ் பண்ண வேண்டியதை 5 வருஷத்துல என்ன ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 26/10/2012 சிறையிலிருந்து விடுதலாகி வெளியில வந்தேன். வெளியில வந்த உடனே எங்க அப்பா கடைச்சாவை தூக்கி கையில கொடுத்து, போய் கடையை தரடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பழைய வாழ்க்கைக்கு என்ன ஆண்டவர் என்ன அழைக்கல, நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஏற்கனவே பார்வை இல்லாதவன், நீ குடிகாரன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற, கொள்ளை அடிக்கிறவன், கொலை எல்லாரும் தெரியும், உனக்கு யார் ஊழியத்தை கொடுப்பா, நீ எப்படி ஊழியம் செய்வ, உனக்கு எந்த பாஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என் சொந்த பந்தம் சொன்னாங்க, நீ ஊழியம் செய்றேன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு போனீங்கன்னா உனக்கு 5-10 காணிக்க கொடுப்பாங்க, உன் பிள்ளைய படிக்க வைப்பியா, உன் பொண்டாட்டிக்கு உன்னால சோறு போட முடியுமா இப்படின்னு கேட்டாங்க. என் இருத்தை உடைச்சாங்க, கிழிச்சாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார். உன்னை தண்ணி தெளிச்சு எப்படின்னா போடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் கிருபையாய் 2013 திருப்பத்தூர் பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கு கிராம ஊழியர்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்க இருக்கிற திருச்சபையில ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். 2013 ஏசாயா என்ற ஊழியங்கள்ல இணைச்சி கர்த்தர் இன்னைக்கு ஒரு சுவிசேஷகனாய் அவருடைய நாம மகிமை கண்டு எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நல்ல தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் உண்டு. என் தாயார் போன வருஷம் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க தகப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 வயசு. அவருக்கு ரைட் சைடு அட்டாக்னால கை கால் கொஞ்சம் வராது. கர்த்தருடைய கிருபையினால ஜெபம் பண்ணி கால் வந்துருச்சு, கை மட்டும் சரியா வரல. எனக்கு மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க, ஒரு மூத்த மக
கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா. அவளுக்கும் சின்ன பிள்ளைக்கும் 8 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. சின்ன பிள்ளை 6th எக்ஸாம் எழுதியிருக்கா, இந்த வருஷம் 7வது போவா. நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எங்க அழைப்பு கொடுக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதுல வருகிற காரியத்தின் மூலியமாக இன்றைக்கு நானும் என் மனைவி பிள்ளைகளும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு 1 ரூபா கடன் இல்லை, நான் யார்கிட்டையும் கையேந்தல. கர்த்தர் கிருபையா என்னை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நான் பெங்களூர் போயிருந்தேன். 2 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு சண்டே சர்வீஸ்ல குறுக்குள்ள நேரம் பேசிட்டு நேற்று கிளம்பி இன்னைக்கு உங்க மத்தியில வந்து நின்றுக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு வசனத்துல ஒரு சில காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வச்சு நான் விரும்புகிறேன். திருப்பலாம். ஐயா சொன்னாங்க பேசணும்னா உடனே எனக்கு சொன்ன காரியம் இதுதான்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போடும். அப்படியே கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மதிய வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் பாடணும் ஆண்டவரே, சில ஆலோசனைகளை கேட்டோம். என் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதத்தை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவின் பேசும் வசனத்தின்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மாம்ச வார்த்தை ஒன்றுமே பெறக்கூடாது ஆண்டவரே. இவர்களுக்கு வாழ்க்கையை நம்பி ரட்சிப்பு விசுவாசத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு எதுவாக இருக்க போராட்டம் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 13:10 வேதம் சொல்லுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன செய்யுமா? ஒழிந்து போயிடுமா. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்துல மாற்றுத்திறனாளிகள் நம்ம வந்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளி மத்தியில ஊழியம் செய்யறோம் வந்திருக்கீங்க. கர்த்தருடைய கிருபையில உங்களில் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அப்போ இன்றைக்கு நம்ம குறைவுன்னா நம்ம சரீரத்துல நம்ம குறைவு இருக்குது, உண்மைதானே? வாய் பேச முடியாதவங்க இருக்கிறோம், சரியான பார்வை தெரியாதவங்க இருக்கிறோம், காது சரியாக கேட்க முடியாதவர்கள் இருக்கிறோம், சரியா பேச முடியாத இருக்கிறோம், நடக்கும். இப்படி இன்னைக்கு நம்ம சொன்னது ஐயா சொன்னது போல 21 விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நமக்கு சரீரத்துல முதல்ல குறைவு இருக்கு. அடுத்தது இந்த குறை வந்ததுனால நமக்கு குடும்பத்திலும் சில குறைகள் இருக்கு இல்ல. மனைவியுடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணல, பூர்த்தி செய்ய முடியல. பிள்ளைகளுடைய காரியத்தை பூர்த்தி செய்ய முடியல. இப்படி அநேக குறைகள் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நிறைவுன்னு சொல்லும் பொழுது சரீரத்தில் உள்ள சுகம் பலன் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், நல்லது. அதே போல பணம், படிப்பு, வேலைகள் நினைக்கிறோம், நல்லது. ஆனா நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் பார்க்கலும் நிறைவு என்பது எதுன்னா, எந்த மனுஷனுக்குள்ள, எந்த மனுஷனுக்குள்ள, எந்த குடும்பத்துல, எந்த ஊழியத்துல என் தகப்பனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்க குறைவு இருக்காது, அங்க நிறைவா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப குறைவே வராதுன்னு சொல்றீங்களா? வரும், வர்ற மாதிரி நிழலா இருக்குமே தவிர அது நிஜமா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த நிறைவு யாருன்னா என் தகப்பனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, நம்ம குடும்பத்துல அவர் வந்துட்டார்னா, நம்ம செய்யற ஊழியத்துல தொழில இருப்பாரானால், நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், என் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றேன், குறை என்பது அங்க இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் சொன்னேன், என் சாட்சியை சொன்னேன். சிறையில நம்ம போயிட்டோம்னா அவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, டவுசர் கொடுப்பாங்க, சட்டை கொடுப்பாங்க. நம்ம சைஸ் கரெக்டா இருக்காது, போட முடியாது. டவுசர்லாம் போட்டு அவுந்து விழுந்துரும். இடுப்பு 30னா 32 கொடுப்பாங்க. அதை ஆல்டரேஷன் பண்ணுவதற்கு விலை எவ்வளவு தெரியுமா? டெய்லர் ஆபீஸ்ல 2 ரூபாய். 2 ரூபாய் கொடுத்தா அழகா ஆல்டரேஷன் பண்ணி கொடுத்துருவான், மடிச்சு தச்சு கொடுத்துருவான். அந்த 2 ரூபாய்க்கு வழி இல்லாத ஒரு மனுஷன் தான் நான். ஆனா என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டாரோ, ரட்சிக்கப்பட்டேனோ, என் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, இன்றைக்கு இப்படிப்பட்ட அழகான உடைகளை போட்டு கர்த்தர் அவர் மகிமைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்வை இல்லைன்னா என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், குடும்ப தேவையை சந்திக்கிறார். நான் என்ன கேட்டாலும் சரி அவர் கொடுக்க அவர் இதுவரைக்கும் நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் உங்க மத்தியிலும் கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென்,
அல்லேலூயா. அப்போ நிறைவு என்பது இயேசு. அப்போ நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, ஊழியத்துல இருக்கிற சில குறைகள் எல்லாம் மாற்ற என் தெய்வம் நல்லவர், என் தெய்வம் வல்லவர். ஆமென். அப்போ குறை மாறினா என்ன? உங்களுக்கு தெரியாததல்ல. ஊழியக்காரலாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாததில்ல, நீங்கெல்லாம் தெரிஞ்சதுதான், அறிஞ்சதுதான். என்னோட நீங்க நல்லா பேசுறவங்க, வரங்களை, வல்லமைகளை, அபிஷேகங்களை பெற்றவங்க இங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் தேவ திட்டத்தின்படி ஒரு சில காரியத்தை நான் நினைப்பூட்டும்படியா கர்த்தர் அடியினை அடைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னா, 2 இடத்துல ஆண்டவரை அழைச்சாங்க. 2 இடத்துல குறைவு வந்துச்சு. அந்த குறைவை கற்றை மாற்றி போட்டார். ஆமென். ஒன்று நமக்கு எல்லாம் தெரியும் தான், எல்லாம் கல்யாண வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரசங்கத்தை கேட்டு சலிச்சு போச்சு. இருந்தாலும் என்ன செய்யறது, இன்னும் கொஞ்சம் தியானிக்க வேண்டியதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல செய்யற தொழில் பண்றவங்க இருப்பீங்க, வேலை செய்யறவங்க இருப்பீங்க, ஊழியம் செய்யறவங்க இருப்பீங்க. நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் சரி, அங்க இருக்கிற குறைகள் மாற்றப்பட்டு நிறைவாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனத்தை வாசிங்கலாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன காரியத்துல குறைவு இருக்குது, எந்த காரியத்துல என் தெய்வம் நிறைவாக்கணும், எந்த காரியத்துல உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் வேணும், எந்த காரியத்துல அதிசயம் நடக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில, அந்த காரியத்துல நீங்களும் நான் என்ன செய்யணுமா, முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க முதலாவது அந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசுவை அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அவர் அங்க வருவாரானால், இருப்பாரானால், குறைகளை மாற்ற, நிறைவானதை மாற்ற, அற்புதங்களை செய்ய என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற குறைகளை மாற்ற அவர் வல்லவர், குடும்பத்தில் இருக்கிற குறைகளை மாற்ற வல்லவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஏன்னா நம்ம அநேக நேரத்துல நம்ம பலவீனமா இருக்கிறதுனால, பலவீனமான காரியமா இருக்கிறதுனால, நம்ம விசேஷமாய் மாற்று திறனாளியா இருக்கிறதுனால, அதுவும் இல்லாம மாற்று திறனாளி மத்தியில் ஊழியம் செய்யறதுனால, நம்ம அநேக நேரத்துல மனுஷர்களை சார்ந்து ஓடுகிறோம், மனுஷர்களை அழைக்கிறோம், மனுஷர்களை கூப்பிடுகிறோம், மனுஷரிடத்தில் நம்ம தேவைகளை சந்திக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறோம். நான் சொல்லி கொடுக்கிறேன், அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க சிந்தனைகள், உங்க கிரிகள் மாறுவதாக, மாறாக இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் அழைக்கும் பொழுது கர்த்தர் குறைகளை மாற்றுவார், நிறைவாக்குவார். அது மாத்திரமல்ல, அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம அவரை அழைக்கணும், கூப்பிடணும், அந்த பிரச்சனையில கூப்பிடணும். 2வது நம்ம பிரச்சனை வரவு பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த திருமண வீட்டுல இருந்தாரு, அவரு விருந்துக்கு தான் போயிருக்கிறாரு. அப்போ நம்மளே நிறைய திருமண வீட்டுக்கு போறோம், பர்த்டே வீட்டுக்கு போறோம். நம்ம போற இடத்துல அங்க என்ன பிரச்சனைனா, திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. அந்த திருமண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. இப்ப நம்ம போற வீட்டுல, போற ஃபங்க்ஷன்ல பிரியாணி சரியில்லை, இல்ல குழம்பு சரியில்லை, இல்ல ஸ்வீட் சரியில்லைன்னா நம்மள யார் அழைச்சாங்களோ, ஒண்ணு பொண்ணு வீட்டுக்கார மூலியமா போயிருப்போம், இல்ல மாப்பிள்ளை வீட்டு சார்பா போயிருப்போம், இல்ல 2 பேர் சார்பா கூட போயிருப்போம். நம்ம பிரச்சனைகளை முதலாவது நம்ம போய் அங்கதான் சொல்லுவோம். உண்மைதானே? உண்மைதானே? ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, அந்த திருமண வீட்டுல குறைவு இருக்குது, அங்க ரசம் குறையுது. அங்க நடந்த காரியம் என்னன்னா, அந்த ரசத்தில் குறைவை நீக்கக்கூடிய காரியத்தை பொண்ணு கிட்ட சொல்லல, மாப்பிள்ளை கிட்ட சொல்லல, பொண்ணு வீட்டார சொல்ல, மாப்பிள்ளை வீட்டார சொல்லல, மாறாக அந்த காரியத்தை யாரிடத்தில் சொன்னாங்க, எங்க கொண்டு வந்தாங்கன்னா, அவர்கள் செய்த காரியம் என்ன, இயேசுவின் இடத்தில் சொன்னார்கள், இயேசுவின் இடத்தில் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, ஒரு தேவை அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இல்ல? உடனே ரிங் அடிக்கிறோம், போனை போடுறோம்,
வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம், வாய்ஸ் மெசேஜ் போடுறோம், போட்டு 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 எங்கேயாவது போயிட்டு என்ன செஞ்சிடலாம், ஏதாவது சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் என் வாழ்க்கையில் எது செஞ்சுக்கிட்டு இருக்கனோ, எது என் வாழ்க்கையில் நன்மை கொடுக்குதோ அது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த மரியாதை அழகா கொண்டு போனாங்க, இயேசு கிட்ட எடுத்து சொன்னாங்க. அப்போ முதலாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைக்கணும். ரெண்டாவது அவரிடத்துல சொல்லணும். சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய குறைகளை நீக்கி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது காரியம் கூப்பிட்டாங்க. ரெண்டாவது காரியம், தேவைகளை மனுஷரிடத்துல சொல்லாதபடிக்கு எங்க சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னாங்க. இதான் பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பத்தை, ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல செய்யணுமா, தெரியப்படுத்தணும். ஆனா நம்ம வசனத்தின் சில நேரத்துல மாறாக என்ன பண்ணிடுறோம்னா, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன தேவை வந்தாலும், பக்கத்து வீட்டுல, ஏத்த வீட்டுல, ஆபீஸ்ல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலையும் சொல்லி 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 சொல்லியே பழகிட்டோம். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட சொன்னாதான் நம்ம கஷ்டம் தீரும்னு சொல்லிட்டு அந்த உலகத்துல உள்ள மொழியும் பெறாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என் வாழ்க்கையில உள்ள காரியத்தை சொன்னேன். ஆயுள் தண்டனை 7 வருஷமா மாறிச்சு. அதுவும் 5 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த சிறையில இருந்த நாட்களில தினசரி அதிகாலையில 1 மணி நேரம் எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், படுத்துருவேன். 6 மணிக்கு செல்ல திறந்து விடுவாங்க, ஓடி போய் டீ வாங்கிட்டு குளிச்சுட்டு 8 மணிக்கு அந்த ஆலயத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன். மூன்றாவது 11 மணில இருந்து 1 மணி நேரம் நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சாப்பாடு 1 மணிக்கு வரும், மணி அடிச்சா சோறு, ஜெயில எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பாடு சாப்பிடுவேன், சாப்பிட்டு படுத்துருவேன். திருப்பி 3 மணிக்கு எழும்பி திருப்பி 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் நடந்து சொல்லுவேன். 6 மணிக்கு செல்ல பூட்டிடுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். இதை மாத்திரம் தான் செஞ்சேன். நான் எந்த வக்கீலையும் பார்க்கல, எந்த நீதியும் பார்க்கல, எந்த கோர்ட்டுக்கும் அலையில, என் சொத்து பத்து விற்கவே இல்லை. எல்லா தண்டனையும் மாற்றப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேல சிறை கதவை எனக்காக கர்த்தர் திறந்தார், கட்டுகளை அறுத்தார். பாவியா உள்ள போன என்ன பரிசுத்தமாக்கி இன்றைக்கு ஊழியக்காரனாய் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், வசனத்தை கேட்டு பாருங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது அந்த சம்பவத்துல நடந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5வது வசனம் சொல்லுது, அவன் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மரியாள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென், அப்படித்தானே இருக்கு அந்த வசனம். 2:5 அப்படித்தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் இயேசுவை அழைக்கணும். ரெண்டாவது நம்ம பிரச்சனை அவர்கிட்ட கொண்டு போகணும். மூணாவது நம்ம வாழ்க்கையில் உள்ள குறை எப்ப மாறும், எப்ப அற்புதம் நடக்கும், எப்ப அதிசயம் நடக்கும்னா, அவர் சொல்லுவதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது குறைவுகளை மாற்ற, நிறைவாக்க, அற்புதத்தை செய்ய தெய்வம் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த அம்மா அழகா சொல்றாங்க சீஷர்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, அவர் சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு. முதல் நம்ம அந்த மரியாள் அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க என்ன எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டாங்க, அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரோ சொன்னாரோ அந்த செஞ்சாங்க. லூக்கால நம்ம 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவதூதன் அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க. மரியாள் அம்மாவை சந்திக்கும் போது, நீ கர்ப்பவாதியாவே பரிசுத்தாவி உன் மேல நிலையிடும், நீ என்ன செய்வா, ஒரு குமார பெறுவேன்னு சொன்னோம்னா அவங்க கேட்ட கேள்வி, நான் இன்னும் புருஷனை அறியனேன்னாங்க. கரெக்டான கேள்வி. ஆனா கடைசியில எல்லாவற்றையும் கேட்டு எல்லா காரியம் முடிஞ்ச உடனே 1:38 சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனாலதான் உலக ரட்சகரை அவங்க பெற்றெடுக்க ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மரியாள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்களோ அந்த காரியத்தை செஞ்சாங்க. ரெண்டாவது அவர்கள் சீசருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ முதலாவது, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம ஊழியத்துல நம்ம தாங்க ரோல் மாடல். முதல் நம்ம கர்த்தருடைய கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்யணும். ரெண்டாவது நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
மூன்றாவது, நம்ம ஊழியம் செய்யற ஊழியக்காரர் வந்திருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், சொன்னதை செய்யணும், விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவர்களை வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்க வச்சுட்டா அவங்க பிளெஸிங் ஆயிடுவாங்க. நம்ம ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ அவர் சொன்னதை செய்யணும்னு அடுத்தபடியாக நான்காவது, அங்க அற்புதம் நடக்க குறைகள் மாறி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலாவது காரியம் சொல்றேன், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். பாருங்க, சீசர்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, எப்பா தண்ணியை கொண்டு போய் ஊத்து அப்படின்னு. ஆண்டவரே, திராட்சை ரசம் தேவைப்படுது, தண்ணியை கொண்டு போய் ஊத்து சொல்றீரு. அப்படி அங்க யாரும் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கல. அந்த ஜாடியை கழுவுனாங்க, கழுவிட்டாங்க, தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. இதே என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, சரி திராட்சை ரசம் குறையுதுன்னா, ஆண்டவரே 2000 கட்டு இல்லை 500 கட்டு எடுத்து 500 நோட்டு ஒன்று எடுத்து கொடுப்பாரு. பழக்கடையில் போய் திராட்சை கிச்சை வாங்கிட்டு போற சொல்லுவாரு, ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவரே, பழக்கடையில போயிட்டு பழம் வாங்கினா தானே திராட்சை ரசம் வரும், தண்ணியை ஊற்றி சொல்லி நான் கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா சீசர்கள் அப்படி கேட்கல. கழுவுனாங்க, ஊத்துனாங்க. சொன்னதை செஞ்ச உடனே தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, எப்பா இவ்வளவு டேஸ்டா, இவ்வளவு மதுரமான ரசத்தை ஃபர்ஸ்ட் தானப்பா கொடுப்பாங்க, கடைசியில கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு நேரம் எங்க வச்சுட்டீங்க கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் நம்ம அழைக்காம இருந்திருக்கலாம், இது வரைக்கும் நம்ம அவர்கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம், இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதை செய்யாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேக்குறீங்க, கீழ்ப்படிந்து பாருங்க, அவர் என்ன சொல்ற செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, ஊழியத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் மாற்றி உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க தொழிலை, உங்க ஊழியத்தை என் இயேசு மதுரமாக மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். அப்போ எப்போ இந்த காரியம் நடக்கும்னா, எப்போ குறைகள் மாறும், எப்போ அற்புதம் நடக்கும்னா, நீங்களும் நானும் அவர் அழைக்கும் பொழுது, தேவைகளை எந்த காரியத்தில் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அழைக்கும் பொழுது, ரெண்டாவது பிரச்சனை அவர்கிட்ட சொல்லும் போது, மூணாவது அவர் சொல்றது செய்யும் போது, நான்காவது அவரை கீழ்ப்படியும் பொழுது, இப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கும் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை அழைப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவர் சொன்னதை செய்வோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நிறைய காரியம் சொல்ல முடியும், நிறைய காரியம் சொல்ல முடியும். பாருங்க, அது விசுவாசிகளுக்கு அதுதான், ஊழியக்காரர்களுக்கு அறுபதான், எல்லாருக்குமே அதுதான். எலியாவை பாருங்க, ஜோம் பண்ணா 3 வருஷம் என்ன செய்யல, மழை பெய்யல. சொன்னாரு, நீ போய் கேரி ஆட்டங்கறி போய் உட்காந்துக்க, அந்த கேவில போய் உட்காந்துக்க, உனக்கு சாப்பாடு கரெக்டா உட்காந்துக்கிட்டான், கேள்வி கேட்கல, உட்கார்ந்தான். கரெக்டா அவனுக்கு சாப்பாடு வந்துச்சு. தண்ணீர் வத்தின உடனே நீ எழும்பி சாரி பார்த்து வீட்டுக்கு போன உடனே கேள்வி கேட்கல, போயிட்டான். அங்க போன சாரி பார்த்து வர வந்து அவளே 2 பொறி பிறக்கி அப்பத்தை சுட்டு சாவர குடும்பத்துக்கு போய் அனுப்புறாரு. பெரிய பணக்கார குடும்பத்துக்கு அனுப்பல, அந்த குடும்பத்துக்கு அனுப்புற. அங்க போனா அவளும் கீழ்ப்படிஞ்சு முதல் சுடுற அப்பத்தை எனக்கு கொண்டு வா, அப்புறம் நீ சாப்பிடு சொன்னதை செஞ்சா, அவ வீட்டுல மாவும் குறையல, எண்ணெயும் குறையல, அவளும் போஷிக்கப்பட்டா, ஊழியக்காரனும் போஷிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சொன்னதுபடி அழைப்போம், அவர்கிட்ட சொல்லுவோம், சொன்னதை செய்வோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். உண்மையாகவே இன்றைக்கு நம்ம குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கூட வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை பிளஸ் பண்ணுவாரு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, உங்களை கொண்டு ஊழியக்காரை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நிறைய காரியத்தை சொல்லலாம். அப்போ நம்ம கூப்பிடுவோம், சொல்லுக்கு கீழ்ப்படிவோம், அவர் வார்த்தையின்படி செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கு. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? சரி. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மதிய வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த மதிய வேளையில தேவகுமார இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம இடத்துல வருகிறோம். இந்த நேரத்துல அடினை கூட்டு வந்தீங்கப்பா. அப்ப இந்த இடத்துல சாட்சியையும் செய்தியும் கொடுக்க கர்த்தர் கிருபை, அதை நினைத்து நான் நன்றியோட துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என்ன போல தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளையும் நாங்க நினைவு கூர்ந்து நான் செபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யார் என்னென்ன சூழ்நிலையில
என்னென்ன காரியத்துல எப்படிப்பட்ட காரியத்துல அவங்க இருப்பாங்கன்னு எல்லாவற்றையும் அறிந்திருக்குதுப்பா. இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு நிறைவு நீர் ஒருவர் தான் மாத்திர ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒருவர் தான் நிறைவுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு தாப்புனே அந்த திருமண வீட்டுல உங்களை அழைச்சாங்கப்பா, உங்ககிட்ட வந்து சொன்னாங்க குறைய. ஆண்டவரே தாப்புனே அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நீ சொன்னதை அவங்க செஞ்சாங்க ஆண்டவரே, மாறாக உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க ஆண்டவரே. அதே போல இங்க இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த சூழ்நிலை கடந்து போயிட்டு இருந்தாலும் முதலாவது உங்களை அழைக்க கற்றுக் கொடுங்க டாடி, உங்களை அழைக்க கற்றுக் கொடுங்க டாடி. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை, தொழில் உள்ள பிரச்சனைகளை, ஊழியத்தில் உள்ள பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்ல கத்து கொடுங்க டாடி. ஆண்டவரே தாப்பு நீங்க சொன்னதை செய்ய அளவுக்கு கிருபை கொடுங்க டாடி. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கிருபைகளை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், செய்யற தொழில ஊழியர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரீரத்துல பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறது நேரத்துல ஆணி பாய்ந்த கரம் சிரசில் அமர்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை, உங்களுடைய உயிர் தெளிந்த வல்லமை, அதிசற்பச்சர வல்லமை, தேவனுடைய மகிமை சரீரம் ஆத்தும ஆவி எலும்பு நரம்பு தசை நார்களிலே கடந்து வருவதாக, எல்லா பிணிகள் மாறுவதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா சுகவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். எல்லாவற்றும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் வந்திருக்காங்கப்பா, ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தாப்புனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த ஊழியக்காரர்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களை தேவையை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஊழியத்தை தாங்கும்படி அநேக சீஷர்கள் சீஷிகள் இருந்தார்களே, அதே போல இந்த ஊழியத்தை தாங்கும்படியாய் சீஷர்களை சீஷிகளை எழுப்பி கொடுத்து இவர்கள் மூலியமாக அநேக மாற்றுத்திறனாளிகள் ரட்சிக்கப்பட, இவர்கள் மூலியமாக அநேகர் பரலோகத்தின் பிள்ளை மாற, இவர்கள் மூலியமாக எல்லா இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாம் ஆத்துமாய் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிருபையுள்ள ஊழியக்காரரை மாற்றுங்க. இன்னும் வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, உலகத்தில் உள்ள எல்லா நன்மை ஆசீர்வாதத்தை கொடுங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே பிதாவே.